படம் நல்லா இருக்கு. அதான் நீரின்றி அமையாது உலகின் தான். அது தண்ணியை பற்றின ஒரு கண்டென்ட்டு தான். அது இந்த வயசில் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் இல்லைங்களா? இப்போ இருக்கிற எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். காசு கொடுத்து தான் தண்ணி வாங்குகிறோங்கிற விஷயம் அதை வச்சு பண்ணியிருக்காங்க. அது கீழ்த்தளத்துலேருந்து மேல் தளம் வரைக்கும் அது என்னென்ன பெரிய பாலிடிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். இல்லை அவர் பயங்கர சப்போர்ட் படத்துக்கு. அதுதான் அந்த படத்தில் பயங்கர நியூ ஃபேஸ் தான் தேவைப்படுது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு நம்மளா கலந்த மனுஷங்க இல்லைங்களா? அப்போது ஆர்டிஸ்ட்டுன்னு அந்த இடத்துல வச்சோம்னா அது ஜெல் ஆகுமோ ஆகாதோ, இவங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையிலே ஒரு தண்ணி கேன் பையன் ஒரு இது பண்ணுறவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஓரளவுக்கு எல்லாமே ஜெல்லாக இருக்குது. சென்னைனாலே கொஞ்சம் பிளட் அந்த மாதிரி இது இருக்குது. இந்த படம் அந்த மாதிரி வட சென்னைன்னா எல்லாத்தையும் அந்த சாயலில் எடுத்துகிட்டு போயிட முடியாது இல்லையா? அங்கே இருக்க மக்கள் அவங்களுக்குள்ளே ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கு இல்லையா? அங்கே தண்ணி கேன் போடுறவன்லேருந்து பான் புறாக் வைக்கிறவன்லேருந்து பார்க்க போகிறோம் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த மாதிரி அங்கே இருக்கிறவங்களுக்குள்ளே ஒரு தண்ணி கேன் போடுறவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சின்ன சண்டை, ஈகோ, நீயா நானாங்கிற அந்த ஈகோவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுதான் படம். எல்லாமே அந்த லவ், ஃபேமிலி செட்டில்மெண்ட் எல்லாமே இருக்குது. அவனும் பெரிய படம் நல்லா இருந்துச்சுண்ணா. ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சுண்ணா. சிறப்பாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக கனெக்ட் ஆகுதுன்றதுனால தானே வந்துட்டு இப்போ நம்ம வந்து பார்த்ததே யாரோ ஒருத்தர் மூலியமாக சும்மா வந்து பார்க்கணும்னு வந்து பார்த்தது. வந்து பார்க்கும்போது ஒரு படம் வந்துட்டு ஒரு நல்லா தான் எடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணுன்றது தான் ஒரு எண்ணம் இருந்தது. அதை தாண்டி வந்துட்டு படம் ஃபஸ்ட் கிளாஸாக எடுத்திருக்காங்க. ராதா ரவி அண்ணனை பற்றி நம்ம எதுவும் சொல்ல வேணாம். அவரோட நடிப்புக்கு இருக்கிறதுலையே ரொம்ப சீனியர் மோஸ்ட் ஆக்டராக வந்துட்டு அந்த இடத்துல எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் கிளாஸாக அவர் நடிப்புக்கு நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை. ஃபஸ்ட் கிளாஸாக நடிச்சிருக்காரு அண்ணன். ரொம்ப செட்டிலாக அவரை வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவர் தான் வில்லனாக இருப்பாரோன்னு நினைக்கும் போது இல்லாமல் அவர் ஒரு செம்ம கேரக்டராக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்தது. எல்லா புதுமுகங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்கண்ணா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஹீரோயின்லாம் தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. அதில் எனக்கு வில்லன் கேங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா வில்லன் கேங் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா எடுத்துருக்கும் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு நல்லா ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் டைரக்டரோட உழைப்புன்னு நினைக்கிறேன். இன்னும் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வரட்டும். வாழ்த்துக்கள். இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட தாராளமாக வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட. ஏன்னா பெருசாக இதில் வந்துட்டு இந்த கவர்ச்சி மாதிரி எந்த விஷயமும் இல்லை. குழந்தைகள் யார் வேணால் வந்து பார்க்குற மாதிரி தான் வச்சுருக்காங்க. தண்ணி கேனை பற்றி பேசுகிறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்காத ஒரு விஷயத்தை இவங்க வந்துட்டு இப்போ நம்ம எல்லோரும் வந்து யூஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை இவங்க வந்துட்டு இப்போது காட்டியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. நான் தண்ணியை பேஸ் பண்ணி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ வாட்டர் அப்படின்றப்போ சேவ் த வாட்டர், ஹார்ட் ஆஃப் வாட்டர்ன்னு போட்டிருந்தது. ஸோ அது ரொம்ப ஒரு தண்ணி அந்த வேஸ்டேஜை பற்றி சொல்லுவாங்க. அது அப்படி போகுமோ நினச்சேன். ஆனால் பட் வந்து அதை ஒரு லேயராக சொல்லி நமக்கு பின்னாடி தண்ணிக்காக நடக்கிற அரசியல் மாதிரி தண்ணிக்காக நடக்கிற பிரச்சனை மனுஷங்க எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். முன்னாடி இருந்து ஒரு லேண்டுக்கு இருந்து தண்ணிக்கு அதான் அப்படியே அந்த விஷயம் தான் அந்த ஒரு முதர்ந்தே சொல்லி வராங்க. அது கிளைமேக்ஸ்லேயும் அதை தான் கன்வே பண்ணுற டேரக்டர் கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காரு. அது அந்த தண்ணி தான் அது ரீசனாக அமையுது. அது பிஸ்னஸ் தான். ஆக்சுவலி நம்மளோட தேவைனால ஒரு பிஸ்னஸ் ஒன்று கிரியேட் ஆகும்ல. இப்போ தண்ணி கேன் வந்து நம்ம தேவையாகிடுது. ஸோ தேவையாகிறனால ஒரு பிஸ்னஸ் ஆகுது. அதுக்குள்ளேயுமே வந்து ஒரு வாட்டர் தான் அந்த அவங்களோட அப்படியே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். கதை ஃபுல்லாக ஒரு நீரோட்டம் மாதிரி அப்படியே ஓடி போய் கடைசி தண்ணியோட தான் போய் முடிகிற மாதிரி நல்லா பண்ணிருக்காரு. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு டைலாக் டெலிவரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவர் கேரக்டரிசம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாதிரி பியூர் ஒயிட்டாக. ஸோ நல்லா இருந்தது. ஆமாம், புதுமுகங்கள் பண்ணியிருக்காங்க. கேபிளில் அவங்களோட ஆக்சுவலாக இது அவங்க ஃபஸ்ட்டு லீடாக பண்ணுற மூவி நினைக்கிறேன் நான். ஸோ லேட்டராக வந்தாலும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அப்பயே பண்ணது ஹரிப்பிரியான்னு சொல்லி அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் துஷ்யந்த் அவர் ஜேபிஎஸ் அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். துஷ்யந்த் அதுதான் எனக்கு ரொம்ப வட சென்னைனே வந்து ரொம்ப நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியலாக அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படி தான் இருப்பாங்க இல்லாமல். ஸோ அவங்க வந்து சில விஷயங்கள் தப்பாக இருந்தாலும் அது வந்து அவங்க திணிக்காமல் அது அவங்களால அது அவங்க வந்து அதில் அவங்கள அப்படி கலர் பண்ணாமல் அவங்க லைஃப்பில் அப்படியே டச் பண்ணிட்டு போகிற மாதிரி பண்ணியிருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. முடியாதேன்னு ஒரு சாங். அது அந்த ஆல்பம் அந்த சாங் வந்து எனக்கு ஆல்பத்துலேயே வந்து அது முடியாது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப இருந்துச்சு. அது ரொம்ப டச்சிங்காக அந்த ப்ளேஸ் பண்ண இடமும் நல்லா இருந்தது. அந்த சாங் நல்லா இருந்துச்சு. கேட்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ரொம்ப பிடிக்கும் எனக்கு எல்லாருக்கும். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அது ரொம்ப ஒரு ஜாய் ஃபீலாக தான் நல்லா இருந்துச்சு. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஆமாம், கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோட வந்தோம்னா நமக்கு வந்து ஒரு தண்ணி கேன் போகிறவங்கள நம்ம எப்படி பார்த்துருப்போன்றது அவங்களுக்குள்ளே இவ்வளவு அதை ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது, அது ஒரு பிஸ்னஸ் இருக்குன்றது ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா இருக்கும் நான் நம்புகிறேன். நான் வந்து வருணன் மூவி வந்து பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு காட் ஆஃப் வாட்டர் இருந்தது.
ஸோ அது வாட்டரை பற்றி ஏதோ ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி வந்து பார்த்தோம். இது ஒரு வட சென்னையில் ஒரு நார்த் மெட்ராஸ் பேக் சைடில் நடக்கிற ஒரு 2 கேங்ஸ்டரோட டிஸ்ட்ரிபியூட்டரோட அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் படம் நல்லா தான் இருக்குது. இந்த காலகட்டத்துக்கு இந்த சம்மருக்கு தேவையான படம். ஸோ அது ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா ராதா ரவி சார் அருமையாக பண்ணியிருக்காரு. வழக்கம் போல் எப்போயுமே ஒரு வில்லன் கேரக்டரில் பண்ணுற ராதா ரவி இந்த இதில் வந்துட்டு ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு. அவரை தவிர மற்ற புதுமுகம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இல்லை இது புதுமுகம், எல்லாமே புதுமுகம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டு ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அவங்க எல்லாம் ஃபேஸ் எல்லாம் வந்து ஒரு பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு தெரியுது. பட் எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எதிர்நீச்சலில் பார்த்தா நந்தினியில் அவங்களாம் பண்ணியிருக்காங்க. அவங்கள அப்படி நல்லா பண்ணியிருக்காங்க. என் நந்தினி வந்து ஓவரால் மூவி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. இது இன்னும் ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர் வந்ததுன்னா இன்றைக்கி அவங்களுக்கு இன்னும் ஒரு நல்லா பிரைட் ஃபியூச்சர் இருந்திருக்கும். வட சென்னைனாவே பொறுத்த வரைக்கும் ஒரு கலவரம், ஒரு வன்முறை அப்படிலாம் காட்டுவாங்க. இதில் எப்படி இதில் இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்காங்க. இதை வந்து வட சென்னையில் வந்துட்டு இது வரைக்கும் யாரும் காட்டாத ஏன்னா ஒரு வட சென்னையில் பார்த்தீங்கன்னா வாட்டரை காட்டியிருக்காங்க. இதை வந்து ஒரு டீமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ஏரியா சர்க்கிள். ஏன்னா வட சென்னை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கும். இதில் வந்து தண்ணியை மட்டும் காட்டியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியை வந்து பண்ணியிருக்காங்க வருணன் டீம். போடுறவங்களை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பார்வையில் பார்த்துருக்கோம். இந்த படம் பார்த்தப்பறம் அது மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இப்போ தண்ணி கேன் போடுறவங்க நம்ம ஆஸ்யூஷுவல் அதை வந்து டெய்லியும் பார்க்குறோம். நம்ம வீட்டுக்கெலாம் வந்து பாருங்களா அவங்கள கடந்து போகிறோம். ஸோ இவங்களுடைய பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டோரி இருக்கும். அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி எல்லாம் இருக்கும் அப்படின்றத இந்த படத்தை வந்து காட்டுறாங்க. நல்லா ஓவரால் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். சூப்பர் நல்ல மூவி.